மார்னிங் வந்து காஃபி அது வந்து ரொம்பவே எனக்கு முக்கியம். அதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்து என்னோடய ஃபோனில் இருக்கிற வீடியோ ஒரு சமயத்தில் எடிட் பண்ணுவேன். இல்லாத நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 2, 3 தடவை காஃபி எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன். அதுவும் வந்து ரொம்ப ஹெவியாக எல்லாம் குடிக்கிறதில்ல. கொஞ்சம் காஃபி கொஞ்சம் தின்னாக தான் போட்டுக்குவேன். அந்த டைமில் வந்து நம்ம டீஃப்ரோஸ்ட் பண்ணுறது எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் உட்காந்துருக்கிறது. இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் இருக்குல்ல, அது வந்து நேற்று நைட்டில் நான் டீஃப்ரோஸ்ட் எல்லாம் பண்ணி மிளகுத்தூளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி காலையிலே அதுலேயே வந்து ஃப்ரிட்ஜின் அந்த சில்னஸ் கொஞ்சம் மாறினா தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மைக்கு வந்து இந்த ரெட் ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவங்க இருக்கிற டைம் எல்லாமே வந்து இந்த ரைஸ் ஆக்கிட்டு பேலன்ஸு கொஞ்சம் தான் இருந்தது. அதுனே இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறேன். ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அவர் வேலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பொன்னி ரைஸ் இருக்குல்ல, அதுதான் வாங்கி வச்சிருக்கிறத ட்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா பையனுக்கு அந்த ரைஸ் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. சரி எல்லாமே ட்ரை பண்ணுவோம். இந்த மீன் மட்டும் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறேன். அதுவும் லைனர்ஸ் வந்து 2 போட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து எடுத்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடியில் வந்து கொஞ்சமாக ஆயில் அதனே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம மீனினையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். திருப்பி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு கரண்டியெல்லாம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உடஞ்சிடும். அதனால் இந்த லைனர் நான் அப்படியே பாதி குக் ஆகும்போது கமத்தி போட்டுடுவேன். அப்புறம் அதை ஜஸ்ட்டு வீசிட்டு நம்ம திரும்பவும் டைம் பார்த்து குக் பண்ண வேண்டியதுதான். இந்த மேலேயும் கொஞ்சம் ஆயில் நம்ம போட்டுக்கணும். நான் ஒரு 2 கரண்டி போட்டிருந்தேன். சிக்கனெல்லாம் குக் பண்ணுவேன்ல, அந்த ஆப்ஷனில் தான் வச்சுட்டு இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். பாதியில் எடுத்து பார்த்தா ஈஸியாக வந்து குக் ஆகிருந்தது. அதே மாதிரி இந்த தடவை வந்து இந்த மீனாட்சின்னு சொன்ன இந்த ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கிக்கிறது. எனக்கு இந்த பேக்கு பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிது. இந்தியாவிலலாம் உள்ள மாதிரி. ஆனால் ட்ரை பண்ணினேன். அது எப்படி திறந்து எடுக்கிறேன்னு ஏதாச்சும் டெக்னிக் இருக்கும் போல். நெக்ஸ்ட் டைம் கடையில் போகும்போது தான் கேட்கணும். ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு திறந்து எடுக்கிறதுக்கு. ஸோ அதுனே வந்து போட்டு வச்சுட்டேன். அது இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா சில சமயம் வந்து அந்த பொன்னி ரைஸில் அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்காது. இந்த ரைஸ் கண்டெய்னர் மேலே வந்து ஒரு கேப் இருக்கும். அங்கே வந்து நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி வாசனை அல்லது போட்டு வச்சிட்டிங்கன்னா ரைஸும் கெட்டு போகாது. நான் வந்து இந்த லவங்கவும் அந்த பூ மாதிரி இருக்குல்ல, அதுவும் அது மேலே வந்து கொஞ்சம் கிராம்பும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ மீன் தான் இந்த மாதிரி பாதி ஆவணக்காயோட அதுவும் திருப்பி போட்டாச்சு. சீசன் டைமில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிளும் நம்ம நிறையவே வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த பர்பிள் கலர் காலிஃப்ளவர் வந்து இப்போ சீசன் போல் இருக்குது. நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் அவைலபிள் தான். அல்லாத டைமில் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் விலை கம்மியாக கிடச்சதுனால பெரிய ஒரு காலிஃப்ளவராக வாங்கியிருந்தேன். எப்போதுமே அது வந்து நம்ம வெள்ளையாக இருந்தாலும் உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் சூடு தண்ணியில் சாக் பண்ணிட்டு தான் குக் பண்ணோம். இன்றைக்கி இது நான் வந்து சிம்பிளாக செய்ய போகிறேன். அதுவும் நானும் பையனும் ஹஸ்பண்டும் மட்டும்தான். அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பேலன்ஸ்னு எப்போதுமே இந்த மாதிரி டவலில் ரேப் பண்ணி வச்சுக்குவேன். ஆஸ்பராகஸ் வந்து ரொம்ப ஃபேவரட் தான் ஹஸ்பண்டுக்கு பையனுக்கு எல்லாமே. ஸோ அது வந்து 2 பஞ்ச் இருந்ததுன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப தின்னான ஒரு சைஸில் உள்ளது தான். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக குக் பண்ணிட்டேன்னா தான் நல்லா இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப நாராக வந்துடும். வெங்காயம், டொமேட்டோ எல்லாமே வந்து இந்த கேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக அந்த வறுவல் மாதிரி செய்யல, அதுக்காக கட் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் வந்து இங்கே சிவப்பு வெங்காயம் கிடைக்கிறதே வந்து எல்லாமே சின்ன சைஸும் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் வெள்ளை வெங்காயம் நிறையவே வாங்கி வச்சுப்பேன். காலிஃப்ளவரில் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் சில்லியும் கார்லிக்கும் சேர்ன ஒரு பேஸ்ட் இருக்கும். அதுதான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணது. சோறு வந்து ஒரே ஒரு விசில் தான் பாருங்கள் கரெக்டாக வெந்திருந்தது. அதனால என்கிட்ட இந்த வடிக்கிற டைப்பில் உள்ள பாத்திரங்களெல்லாம் இல்லை. 1-2 நாளில் வச்சு ட்ரை பண்ணினேன். அப்புறம் சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, அது வச்சு மூடிட்டு சும்மா கமுத்தியெல்லாம் வச்சு பார்த்தேன். அப்புறம் ஒரு கிளாஸ் வச்சு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து அதனை ஒரு வழியாக வந்து வடித்து எடுத்துட்டேன். ஆக்சுவலி வந்து எப்போதுமே நினைக்கும் இந்த சோறு வடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கிக்கணும்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அது வந்து வாங்கி வைக்க போகிறேன். ஈஸியாக இருக்கும். ஸோ
ஸோ குயிக்காக வந்து காலிஃப்ளவரும் ரெடி பண்ணியாச்சு. அது ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப ஈஸி தான். வெறும் கார்லிக் மட்டும் போட்டு தான் இந்த ஆஸ்பராகஸ் ரெடி பண்ணினேன். ஆக்சுவலி உடைக்காமல் நம்ம நீட்டாக செஞ்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கேன் ஃபிஷ் வந்து ஒரு டின் போட்டுட்டு அதுவெல்லாம் செஞ்சு, ஏன்னா எல்லாருக்குமே வேலைக்கு போனோம், பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக குக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். சோறு வந்து வடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு நம்ம சூடு காட்ட வேண்டியது. அப்போ அடியிலலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிடும். இந்த பொன்னி ரைஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நான் வந்து இந்த ஸ்ட்ரெயினர்லேயே போட்டுட்டேன். திருப்பி இதுவும் வடிச்செல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதை இப்படியே வச்சாச்சு. சோறு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு தான். அது குக் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது தான் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ மீனும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருந்தது. நல்லா டேஸ்ட்டுன்னு தான். ஆக்சுவலி இது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் கடைசியில் போட்டிருக்கணும். நான் வேலை செஞ்சுட்டே இருந்ததுனால மறந்துட்டேன். ஸோ குக்கிங் எல்லாம் ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன். எல்லாம் கிச்சன்லாம் இனிமேல் க்ளீன் பண்ணுற வேலை தான். ஹஸ்பண்டும் பையனும் வர்றதுக்கு முன்னே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெலாம் பேக் பண்ணி, அதுக்கு முன்னாடியே நம்மளோட டாக்ஸ் இருக்குல்ல, அவங்க ரெடியாகி நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி ஃபீட் பண்ணியாச்சு. அதனால தான் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் சாப்பிடுவேன். அதுவும் ஒரு சில நாளைக்கு வந்து சோறு சாப்பிடாமல் ஃபஸ்ட்டு வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிக்கும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் வேலைகள் கொஞ்சமாக தானே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சு எல்லாமே வச்சது. ஸோ கிச்சன் நீட்டாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். வேலைகள் குறையினது, அதே நேரத்தில் சாப்பிடும்போது ஒரு திருப்தி தான். அதுக்கப்புறம் இந்த வேலை செய்யும்போது எப்போ பார்த்தாலும் அம்மாவை தான் ரொம்பவே நினைக்கும். அம்மா வந்துட்டு போன வரைக்கும் எனக்கு இந்த வேலையே இல்லை. அவங்க தான் துணி காய போடுறது, எடுக்கிறது எல்லாமே. எனக்கு பிடிக்காத வேலைன்னே சொல்லலாம். அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால எல்லாம் வச்சுட்டு போ, நானே போட்டுக்கிறேன்னு எப்போதுமே சொல்லுவேன். டெய்லி இந்த துணிகள் எடுக்கும்போது அம்மாவை தான் நினைப்பேன். எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி எல்லாம் பார்த்து உட்காந்துருந்து, அதுக்கப்புறம் 2 வீடியோவும் எடிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா காலையில் எப்போதுமே ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவேன்ல. ஸோ அதெல்லாம் முடித்து டாக்ஸினையும் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு, இன்றைக்கி வந்து ஈவினிங் நானும் கொஞ்சம் நேரம் நடக்க போனேன். அப்படியே ஸ்லோ வாக்கிங்னு சொல்லலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸும் கூட தான். ஸோ வெயில் டைம் தான். ஆனாலும் லியோவை மட்டும் நான் வாக்கிங் போகும்போது கொஞ்சம் நேரம் காப்போச்சில் விட்டுக்குவேன். ஏன்னா அவள் உள்ளுக்கு இருந்துச்சுன்னா குறைச்சிட்டே இருக்கும். ஒரு ரவுண்டு கூட நடக்கவே இல்லை. அதுக்குள்ளே அவனோட குறை கேட்டுட்டு திரும்பவும் நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் ஒரு சில நாளைக்கு எனக்கு போகும். ஸோ இன்றைக்கி வந்து திரும்ப நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இது வந்து மறுநாளைக்கு தான் காலையில் எடுத்தது. ஏன்னா பாதியோட வீடியோ கட் ஆகின மாதிரி இருந்தது. ஸோ இது நேற்று ஆக்கின சாப்பாடெலாம் பேலன்ஸ். அப்புறம் மீட் பால் செய்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாருக்கும் வேலைக்கும் போகணும். அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் பாஸ்தா பண்ணுறதுக்காக வாங்கி இருந்தது. இது வந்து ஸ்பைரல் பாஸ்தாவும் எடுத்திருந்தேன். கொஞ்சம் யோகட் இருக்குது. அதுக்கப்புறம் கோர்ன், இந்த இடமாமின்னு சொல்லிட்டு இந்த சோயா பீனோட பருப்பு தான். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ரீசன் பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் இன்றைக்கி லீவு தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. எனக்கு இது இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்தா வந்து ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. கேனில் வாங்கிக்கிற அந்த ரெட் சாஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே புளிப்பாக இருக்குது. அதுவும் யாருக்குமே அவ்வளோ இஷ்டம் இல்லாததுனால நான் எப்போதுமே சாஸ் தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். கார்ன் வந்து நம்ம நல்லா ப்ரெஷர் குக்கர்லேயும் ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். என்கிட்ட அது வேக வைக்கிற பாத்திரங்கள்லாம் இல்லை. இந்த ஸ்ட்ரெயினர் இருக்குல்ல, அது இந்த அடியில் வச்சுட்டு தான் கார்னை வேக வைக்க போகிறேன். அது ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பாவு பன்ஸும் ஸ்டீம் பண்ணணும். அதுக்கிடையில் வந்து லியோ, ஜெஸ்ஸி எல்லாம் எழுந்திரிச்சு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கிறனால பப்பு வந்து அவங்க கூடயே மேலே தான் இருக்காங்க. ஸோ இவங்களையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். பாஸ்தா வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பெல்லாம் போட்டுட்டு ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு விசில் வந்த கையோடு அது அப்புறம் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு பாவு பன் வைக்கணும். இந்த பாஸ்தாக்கு வந்து இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரிகானோ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சலாமி சிக்கன் இருக்குல்ல, இதுவும் வந்து நம்ம ப்ரெட்டில் சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதே நேரத்தில் பாஸ்தாவுக்கும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பப்பு எழுந்திரிச்சு வந்தாச்சு. இனிமேல் அவங்களாம் வெயிட்டே பண்ண மாட்டாங்க. உடனே வாக்கிங் போகணுன்னெல்லாம் சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ பையனும் ஹஸ்பண்டுமா சேர்ந்து
அவங்களெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போன டைமில் நான் குயிக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ சீக்கிரமாக பண்ணால் தான் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு கொண்டு போக முடியும். ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஏர்லியாகவே லஞ்செல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் தனியாக எல்லாமே குக் பண்ணணும். வெங்காயம் பூண்டு வந்து சாப் பண்ணி நிறையவே இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அதெல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இந்த சிக்கன் கூட சேர்த்து அதுவும் நல்லா வதங்குறதுக்காக விட்டுருந்தேன். கார்ன் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்திருந்தது. அதுக்கு மேலே வந்து இந்த பாவ் பன்ஸு 4 தான் இருந்ததுனால சைடோடு அப்படியே வச்சுட்டு நமக்கு மேலே வெயிட் இருக்குல்ல அது போடக்கூடாது. அப்படியே ஸ்டீம் வர்ற மாதிரி ஓப்பனாக விட்டுறணும். ஒரு தடவை ஸ்டீம் வந்தால் போதும், அதுவும் குக் ஆகிடும். இதில் வந்து நிறையவே பாஸ்தாக்கு டொமேட்டோ ஆட் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நம்ம முதல்ல வச்சுருந்திங்கன்னா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் ப்ளெயின் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரகத்தூள் அது மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணினேன். இல்லாட்டின்னா நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வாசம் அடிக்கும். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது சேர்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்தாவோட டேஸ்ட்டே வந்துடும். எக்ஸ்ட்ரா நான் அந்த ட்ரையாக உள்ளதும் சேர்க்கல. ஆனாலும் இந்த நியூட்ரிஷ்னல் ஈஸ்ட்டு இது வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். நல்ல ஃப்ளேக்கியாக இருக்கும். உண்மையான ஈஸ்ட் இருக்குல்ல அதனால் டீஆக்டிவேட் பண்ணது. ஆனால் நிறைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. வேகனாக உள்ளவங்க வந்து பால் எதுவுமே சாப்பிடாதில்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த சீஸுக்கு பதிலாக இது தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் தான். ஸோ பார்மசன் சீஸ் தான் நார்மலி நம்ம வந்து அந்த பாஸ்தாவுக்கெல்லாம் ஆட் பண்ணோம். அதுக்கு பதிலாக நான் எப்போதுமே இப்போ எல்லாமே வந்து இந்த நியூட்ரிஷ்னல் ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறதுல நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு கண்டெய்னர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நிறைய தடவை நம்மளுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சாஸ் எல்லாம் பண்ணும்போது போட்டு பாருங்களேன், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் மல்லி இலையில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பாஸ்தாவும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸுக்காக எல்லாம் சைட் டிஷ் எல்லாமே ரெடி பண்ணணும். அதுக்காக இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ் காக்டெயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது கொஞ்சம் நகட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த பாஸ்தா கூடயும் சாப்பிடுவாங்க, ரைஸுக்கும் யூஸ் ஆகும். இது ஆக்சுவலி வந்து சும்மாவே நம்ம சாஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். எந்த ஐட்டமும் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சம் நேரம் மைக்ரோவேவில் வச்சுக்குவேன். அப்போ வந்து எண்ணெயெல்லாம் தெறிக்காது, ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். தயிர் வந்து நாள் நைட்டில் நான் போட்டு வச்சது தான். நல்ல புளியெல்லாம் இல்லை, நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகு, கறிவேப்பிலை, பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக தண்ணி அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வேக வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கணுன்னா தண்ணியில் கொதிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும், மேலே ஆவியாக வருவதில்ல. ஸோ அது நல்லா சூடான கையோடு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பாயிலாகி அப்படியே திரிஞ்சு போகிறதுக்கு விடக்கூடாது. இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே அதுவும் ரெடி பண்ணி எல்லா நக்கட்ஸு தெம்பூரா எல்லாமே வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணியெல்லாம் வைக்கும்போது வேலைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும். வீட்டில் இருந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. சாப்பாடு வந்து அந்த ஹோல் டேக்கு உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் எனக்கு அந்த நாள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸ் வந்து உள்ளில் ரியல் ஃபிஷ் மேலே இந்த மாவெல்லாம் கோட் பண்ணி ஃப்ரை பண்ண எனக்கு சும்மா சாப்பிட்றதுக்காக பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ தான் மீன் இருக்குது. ஸோ பையனும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க. நேற்றாக்கின ஒயிட் ரைஸுன்ற பேலன்ஸு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஒரு சம்பல் மாதிரி ஒன்று கிடைக்கும் இங்கே, அதுவும் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது. இந்த சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கணுனால அதுவும் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்குள்ள ரெட் ரைஸும் எல்லாமே ரெடி, பாஸ்தாவும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி ஒன் ஷாட்டாக வச்சுட்டிங்கன்னா ஈவினிங்க்காக ஸ்பெஷலாக எதுவுமே செய்யறதுக்குன்னு தேவையில்லை. ஏன்னா டின்னர் வந்து பையன் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. அவங்க சாப்பிட்றதில்ல, நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான். டாக்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணனால அவங்களெல்லாமே வந்து நல்ல தூக்கம். ஹஸ்பண்டும் வேலை தான். ஸோ அவங்களும் செஞ்சுட்டு இருக்கிற டைமில் நானும் கொஞ்சம் நேரம் டிவியில் ஒரு ஜோதிகாவோட சீரீஸ் இருக்கும், அதெல்லாமே கண்டினியூ பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் நமக்காகவும் எடுத்துக்கணும்ல. அதே மாதிரி இன்றைக்கி 2 நாள் விலாக் போட்டிருக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்ஸ்டன்ட் உள்ள அந்த ஈஸ்ட் இருக்குல்ல, நியூட்ரிஷ்னல் ஈஸ்ட்டு, அதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது ஆக்சுவலி வயருக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டு உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்மசன் சீஸ் வாங்கினாலும் எக்ஸ்பென்சிவ் தான். அதனால் இதுவும் நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.